Taste the Daily. கடலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரேஷன் கடைகளில் ப்ளூடூத் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்வதை முற்றிலும் நீக்க வேண்டும், பொருட்கள் சரியான எடையில் விற்பனை முனையத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர் 5.5 சவரன் நகை மற்றும் 1,80,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். வடக்கராம்பூண்டி கிராமத்தில் கருப்பையா என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 5.5 சவரன் நகை மற்றும் 1,80,000 ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி சமுதாய கூடம் வாடகைக்கு விடப்பட்டதை எதிர்த்து பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர். மாதாந்திர கூட்டத்தில் சமுதாய கூடத்தை கட்டுமான நிறுவனத்துடன் வாடகைக்கு விட்டது குறித்து கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பேரூராட்சி மன்ற திமுக தலைவர் மழுப்பலாக பதிலளித்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அத்துடன் வளர்ச்சி பணிகளுக்கான நிதி பகிர்வு குறித்த கேள்விக்கு பதில் கூறாமல் செயல் அலுவலர் பாதியிலேயே எழுந்து சென்றதும் அதிர்ச்சி அளித்தது. வந்து 12,000 ரூபாய்க்கு மகா வைக்கணும். அப்ப விட்டுறலாம்ல பா, இல்லாத தான் நான் நீங்க குடி எடுத்து நீங்க அமைச்சர் சொன்னாரு அமைச்சர் புராணமா சொல்றாரு. நீ யார் பேசாதீங்க, பேசுறது தான் பேசாதீங்க. எங்களுக்கு எதுவே இல்ல, நான் எதுவே வேணாம் சொன்னாங்க. ஆமா, குளிய போட்டு முடி விட்டுருமா? சாக்கடை போங்க, எங்க போய் குடியறது? நிறைய குடிய சொல்லி ஜேசிபியை போட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாலையோரத்தில் கொட்டப்படும் குப்பைகளால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கல்லாவி ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஊத்தங்கரை செல்லும் சாலையோரம் கொட்டப்படுவதால் அங்கு கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு அவ்வழியாக செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் இறைச்சி, மருத்துவ கழிவுகளும் அங்கு கொட்டப்படுவதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது.